السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتون من كل فج عميق. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹுவின் பேரருளால் ஒரு புனித பயணத்திற்கு அல்லாஹ் நம்மை எல்லாம் நாடி இருக்கிறான். அல்லாஹ் பயணத்தை லகுவாக்கி ஹஜ்ஜை மபரூராக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்பி வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன், பார்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது எந்த ஒரு ஹஜ் உம்ரா நிகழ்ச்சி ஆகினும் தல்பியாவோடு தொடங்குவது சிறப்பானது. எப்போது தல்பியா ஓதினாலும் 3 முறை ஓத வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்களும் தல்பியா சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனித ஹஜ் மற்றும் புனித உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய அவனால் எழுதப்பட்ட விதியிலேயே அவன் எழுதியிருக்கிறான். முதலில் நாம் புரிய வேண்டிய செய்தி, காசு பணம் உள்ள எல்லாரும் ஹஜ் செய்து விடுவதில்லை. பெரிய பெரிய அரசர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை. அடுத்த ஆண்டு போகலாம் என்று தள்ளி போடப்பட்ட எக்கச்சக்கமான பேர் ஹஜ்ஜு செய்யவில்லை. சில பேருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான், நாடியவர்களை அழைத்து கொள்ளுகிறான். இந்த பயணம் ஏறக்குறைய ஒரு 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இங்கு வருமாறு மக்களை கூப்பிடச் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிற இடம் வெறும் பாறைகள் மட்டுமே இருக்கிற இடம். அது ஆளில்லாத ஒரு பாலைவனம், நீரில்லாத ஒரு இடம், எந்த மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் இல்லாத மலைப்பாங்கான பாறைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு ஒரு மனிதர்கள் கூட இல்லாத இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஐயுஹன்னாஸ் அஹலும்மு இலல் ஹஜ். மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள், மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள். கேட்பதற்கு கூட அங்கே யாரும் இல்லை. ஆளில்லாத இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை இன்றைக்கு கேட்டுவிட்ட உலகம் கோடிக்கணக்கில் அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள். முன்னெப்போதும் நம்முடைய காலங்களில் நம்முடைய ஆயுளில் பார்க்காத அளவுக்கு இப்போதெல்லாம் ஹஜ்ஜும் அதிகமாக இருக்கிறது, உம்ராவும் அதிகமாக இருக்கிறது.
முன்பெல்லாம் உம்ராவுக்கு இவ்வளவு பேர் எல்லாம் போக மாட்டார்கள், இவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போக மாட்டார்கள். அல்லாஹுடைய பேரருள் இப்பொழுதெல்லாம் நிறைய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், ரொம்ப கம்மி வயசு உள்ளவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகணும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள், புகழ்பெற்ற நூல் இஹ்யா உலூமுத்தீன், அதில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி எந்த முஸ்லீமுக்காவது ஆசை வரலன்னு சொன்னால் அவன் ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று எழுதுகிறார்கள். ஈமானே டவுட்டான். இவன் நல்ல ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஆசை இருக்கும், போக முடியலை அது வேற, காசு இல்லை அது வேற, உடம்பு ஒத்துழைக்கலை அது வேற, ஆனால் போகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த உம்மத்தினுடைய சின்ன குழந்தையில் இருந்து மௌத்தா போகிற வயசான கிழவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கும். ஹஜ்ஜினுடைய ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், எனக்கு ஹஜ்ஜுடைய நசீபை யாரெல்லாம் நீ கொடுன்னு ரொம்ப நாளாக கேட்டவங்களை எல்லாம் நிச்சயமாக கூட்டிகிட்டு போயிடுறான். எனவே ஹஜ்ஜுக்கு காசு பணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையானது ரெண்டு. என்னென்னா, போகணுங்கிற ஆசை வேணும், யாரெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகணும் துவா செய்யணும். இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். ஆசையும் துஆவும் இருந்து விட்டால், அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து விட்டால் நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு அழைத்து கொள்வான். ஹஜ்ஜில் போயிட்டு நம்மலாம் லாஸ்ட்டில் திரும்பி வரும்போது ஒரு தவாஃப் செய்வோம். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி தருவோம். அந்த தவாஃபுக்கு தவாஃபுல் விதான்னு பேர், திரும்பி வர்ற தவாஃபு அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது காபாவுக்கு டாட்டா காட்டிட்டு வர்றது, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற தவாஃப். அதுக்கு பேர் தவாஃபுல் விதா அப்படின்னு பேர், விடைபெறும் தவாஃப். அந்த தவாஃபில் என்ன துவா கேட்கணும் தெரியுமா? எல்லாருமே உலகம் பூரா கேட்குறது என்ன தெரியுமா? சட்டமே அதுதான், யா அல்லாஹ் எனக்கு இந்த ஹஜ்ஜு பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கிறாத அப்படின்னு கேட்டு வர சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்ப திரும்ப இங்கே வரணும். அது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ ஏதாவது, மொத்தத்தில் உன்னுடைய பைத்துல்லா, உன்னுடைய ஆலயம், உன்னுடைய வீடாகிய இந்த காபத்துல்லாவிற்கு நான் திரும்ப திரும்ப வரணும். இதை யார் தெரியுமா ஓதுறா? 80 வயசுக்காரரும் ஓதுவார், 40 வயசுக்காரரும் ஓதுவார், எல்லாரும் அதை ஓதுவாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஒருத்தர் இருந்தார், சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லான்னு பேர். அவர் வருஷம் ஹஜ்ஜு செஞ்சு அது ஆயிடுச்சு 10, 40 ஹஜ்ஜு, 50 ஹஜ்ஜு. கூணு விழுந்து கிழவராகி ரொம்ப வயசாகி போய் 50வது ஹஜ்ஜில் அவர் தவாஃபுல் விதா செய்யும்போது, கடைசி தவாஃப் செய்யும்போது கேட்குறாரு, யாரெல்லாம் எனக்கு இதை கடைசி தடவையாக ஆக்கிறாத அப்படின்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் உள்ளவர் அவர் கேட்ட துவாவை கேட்டுட்டு சொன்னார், அதுதான் 50 ஹஜ்ஜு முடிய போதில்ல, இவ்வளோ ஹஜ்ஜு செஞ்சிட்டிங்கல்ல, இவ்வளோ வயசாச்சு, மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வந்திருக்கு, அப்புறம் என்ன இப்போ திரும்ப கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுஃபியான் சௌரி சொன்னாங்க, நான் 40வது ஹஜ்ஜு பண்ணுறப்போ இந்த துவாவை கேட்டப்போ ஒருத்தன் என் பக்கத்தில் இந்த மாதிரி தான் சொன்னான். நான் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் பாட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் அவன் சொன்னதுக்கப்புறம் 10 ஹஜ்ஜு பண்ண வச்சுட்டான் என்னைய. அதனால் ரப்பு எனக்கு ஹயாத்து உள்ள வரையும் இங்கே ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு வச்சுருப்பான், நசீபில் இருக்கும், நான் செய்வேன், உனக்கு வேணால் நீ துவா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க சுஃபியானு சௌரி ரஹ்மகுல்லா. அந்த மாதிரி நீங்கள் 10 வயசு பையனை கேட்டாலும் நான் மக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்படுவான், 90 வயசு கிழவராக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போகணுன்னு ஆசைப்படுவாங்க. யாரும் நான் ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப நசீப் இல்லாதவங்க, கொஞ்சம் சரியாக மார்க்கத்தில் டச் இல்லாதவங்க, ஈமானுடைய உரம் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்க தான் சொல்ல முடியும். ஹைர், அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் நமக்கு ஆசை கொடுத்திருக்கிறான், துஆவும் செய்தோம், அல்லாஹ் அதை நசீபாக்கி இப்போது ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன இந்த துனியா வேலைகளில் ரொம்ப மூழ்கி போனதுனால முதல்ல மாதிரி நம்மெல்லாம் 30 நாள் 40 நாள் போகலை, கொஞ்சம் கம்மியாக போகிறோம். 17 நாள் நம்முடைய பயண ஏற்பாடு இருக்கிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அதிகாலை 4 மணிக்கு நாம் கிளம்புறோம். பயண ஏற்பாடுகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நெஞ்சம் சொல்லுவோம்.
மீதி டீட்டெயில் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அநேகமாக மிட் நைட் 1 மணிக்கு நாம் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். 4-4:15க்கு நமக்கு ஃப்ளைட் ஆகும். இங்கிருந்து ஷார்ஜா செல்லுவோம். ஷார்ஜாவிலே சிறிது நேரம் இருந்ததற்கு பிறகு மீண்டும் மதீனாவுக்கு ஷார்ஜாவில் இருந்து செல்லுவோம். 2 டைப்லையும் போகிறாங்க ஹஜ் கமிட்டியில் கூட. சில பேர் ஜித்தா போய் முதல்ல மக்காவில் இருந்துட்டு அப்புறம் மதீனா போகிறவங்க உண்டு. மதீனா போய் முடிச்சுட்டு அப்புறம் மக்காவுக்கு வர்றவங்க உண்டு. நாம் ஃபஸ்ட்டு மதீனா போகிறோம். முதல்ல இங்கிருந்து ஷார்ஜா, ஷார்ஜாவிலேருந்து மதீனா. அதிகபட்சமாக காலை 4 மணிக்கு கிளம்புற நம்முடைய ஃப்ளைட்டு நாம் மதியம் 2 மணிக்கு மதீனாவில் லேண்ட் ஆயிடுவோம். இடையில ஷார்ஜா உட்பட சொல்கிறேன். மதீனாவினுடைய நேரம் மதியம் 2 மணி. இன்ஷா அல்லாஹ் மதீனாவினுடைய ஏர்போர்ட்டில் இறங்கிடுவோம். மதீனாவில் சுருக்கமான பயண ஏற்பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம் இது சம்பந்தமாக. ஒரு 5 நாள் நாம் மதீனாவில் இருப்போம். 5 நாள் இருப்போம். 10ஆம் தேதி இரவு மதீனாவிலேருந்து கிளம்புறோமா, மாலை கிளம்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் இருந்து துல்ஹுலைஃபா என்கிற எஹ்ராம் கட்டுற இடம், அந்த வழியாக நாம் அங்கே சென்று எஹ்ராம் கட்டி அதுக்கு பிறகு அங்கிருந்து நேராக மக்காவுக்கு செல்லுவோம். போன உடனே அநேகமாக 11 மாலையாக இருக்கும். நாம் உம்ரா செய்யணும். அந்த நைட்டோ அல்லது காலையிலையோ 12. கூட்டம் இருக்கும், கடுமையான நெரிசல் இருக்கும். நாம் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆல்மோஸ்ட் நாம் போகிறது அங்கே உள்ள பக்ரீத்துக்கு. அங்கே உள்ள பக்ரீத்து 16ஆம் தேதி, நம்ம ஊரில் 17ஆம் தேதி. 16ஆம் தேதி பக்ரீத்துன்னா 12ஆம் தேதி உள்ளே நுழையிறோன்னா பக்ரீத்துக்கு 4 நாள் தான் இருக்குது. அப்போது நல்ல கூட்டம் இருக்கும். இரவு நேரத்தில் ஓரளவு கொஞ்சம் கூட்டம் தனிந்திருக்கிற போது நாம் உம்ராவை செஞ்சு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுடைய விளக்கமெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். 11ஆம் தேதி நம்ம உம்ராவை முடிச்சிடுறோம். அப்போ நம்ம அங்கே அசீசியான ஒரு இடம், மக்காவுக்கு வெளியில் ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய ஹஜ் சர்வீஸுகளுடைய ஹாஜிகள் அங்கே தங்கியிருப்பாங்க. மினாவுக்கு அது பக்கம், மினாவுக்கு. அப்போ அசீசியாவிலே தங்கி இருப்போம். 12-13 2 நாள் தங்கியிருப்போம். அதுக்கப்புறம் மினாவுக்கு போயிட வேண்டியதுதான் டென்ட்டுக்கு. உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய நாட்கள். அதில் 14 டென்ட்டில் தான் இருப்போம், 15 டென்ட்டு, 16 டென்ட்டு, 17 டென்ட்டு, 18 டென்ட்டு. இன்ஷா அல்லாஹ் 19ஆம் தேதி அநேகமாக நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற ரூம், அந்த மினாவிலிருந்து ரொம்ப பக்கம் அசீசியாவுக்கு வந்து விடுவோம். தேதி இப்போ 19. நமக்கு இன்னும் 3 நாள் இருக்கிறது. 20, 21, 22. 22 பின்னேரம் நாம் கிளம்பியாக வேண்டும். இதுதான் நம்முடைய சுருக்கமான பயண ஏற்பாடு. நம்ம நேராக ஜித்தா போகலை, நம்ம மக்கா போகலை, நம்ம நேராக மதீனா போகிறோமே, இது சரிதானவா அப்படின்னு எல்லாம் நிறைய கேட்கலாம். 2மே அல்ஹம்துலில்லாஹ் நன்மைக்குரியது தான். நீங்கள் நேராக ஜித்தா போய் மக்கா போனாலும் அல்லது நேராக மதீனா போயிட்டு போனாலும். இன்னொன்று சொல்லவா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. அது ஒரு சுன்னத்து. நாமளும் மதீனாவிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் இன்ஷா அல்லாஹ் அங்கேயும் போக போக பயானில் சொல்லுவேன். அவர்களுடைய 9 மனைவிமார்களும் ஒரே நேரத்தில் அவர்களோடு ஹஜ்ஜில் இருந்தார்கள். எந்த பிரயாணத்துலையும் இப்படி அத்தனை பேரும் இருந்ததில்லை. எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. 9 மனைவிமார்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்புனாங்க. ரசூலுல்லாஹ் வழியில் ஒரு இடத்துல எஹ்ராம் கட்டினாங்க. அந்த இடத்துல தான் நாமளும் போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல போய் சுத்தப்படுத்தி ஒது செய்து குளித்து 2 ரக்காயத்து நம்ம தொழுகிறனா தொழுது அதுக்கப்புறம் எஹ்ராம் கட்டிட்டு தல்பியாவோடு நாம் இன்ஷா அல்லாஹ் மதீனாவிலிருந்து உம்ராவுக்கு செல்லுவோம். நான் ரொம்ப சுருக்கமாக என்னென்ன செய்யணுங்கிறத, நீண்ட நேர பயான் இல்லை, நம்ம அங்கங்கே அப்பப்போ சொல்லிக்கலாம். பொதுவாக உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி ப்ரைவேட்டு சர்வீஸில் போகிறதுக்கும் ஹஜ்ஜு சர்வீஸில் போகிறதுக்கும் ஹஜ் கமிட்டியில் போகிறதுக்கும் இடையில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் விட்டுருவோம். நம்ம தங்கிறதோ சாப்பாடோ அதெல்லாம் விட்டுருவோம். மார்க்க ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஹஜ் கமிட்டியை பொறுத்த வரையும் அது கொஞ்சம் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். வழிகாட்டிகள் இருக்க மாட்டார்கள்.
உங்களுக்கு அன்னைக்கு என்னன்னு சொல்லி தரணும் இல்லையா? அதற்கு உங்களோடு யாராவது ஆலிம்கள் வேண்டும். இங்கே தமிழகத்திலிருந்து நான் மட்டுமல்ல, நம்முடைய சர்வீஸுக்காக வேண்டி சவுதியில் இருந்தும் 2 உலமாக்கள், அதாவது தமிழகத்தை சார்ந்த உலமாக்கள் நமக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு ஆலிம்கள் அவர்கள் நம்மோடு சேர்த்து கொள்வார்கள். நம்முடைய பல்வேறு பணிகளை, நம்முடைய மார்க்க ரீதியான வழிகாட்டல்களை, நம்முடைய பிரயாண ஏற்பாடுகளை இதையெல்லாம் அவங்க நமக்கு கூடவே செஞ்சு தருவாங்க. மார்க்க ரீதியாக என்ன செய்யணும், என்ன சட்டம் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாமும் சொல்லி தருவோம். இந்த ஹோட்டலில் வந்து அன்னைக்கு காலையில் போர்டு வைப்பான்ல, இன்றைய ஸ்பெஷல் உப்புமா இட்லி தோசை ரெடி அப்படின்னு ஒரு போர்டு வைப்பான். அந்த மாதிரி அன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம அன்னைக்கு சொல்லி தருவோம். இப்போ இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ இப்படி பண்ணிங்கன்னு சொன்னாவெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அது ஏதாவது மேற்க போகிறது கிழக்க போகிற மாதிரி ஆயிரும். அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் இப்போ ஞாபகப்படுத்திடுறோம். அங்கே இன்ஷா அல்லா மதீனானா மதீனாவில் என்ன செய்யணும், மினானா மினாவில் என்ன செய்யணும், அரஃபானா அரஃபாவில் என்ன, இதெல்லாம் ஒன் டே பிஃபோரே உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். அநேகமாக இன்ஷா அல்லா நம்முடைய பயணத்தின் எல்லா நாட்களும் காலையில் 10 மணிக்கு பயான் இருக்கும். நம்ம அதை இப்போவே சொல்கிறோம். 10 மணிக்கு பயான் இருக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 1 ஹவர் கணக்கு வச்சுக்கோங்க, 11 மணி. இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது நேரம் ஒதுக்கி அதில் கலந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் என்ன செய்யணும்னு தெரியும். இப்போ உதாரணமாக ஹஜ்ருல் அஸ்வது கல்லை பற்றி நான் ஒரு நாள் பேசுவேன், தவாஃபை பற்றி ஒரு நாள் பேசுவேன், ஜம்சமை பற்றி ஒரு நாள் பேசுவேன், மினாவில் என்ன செய்யணும்னு ஒரு நாள் பேசுவேன், அரஃபாவை பற்றி ஒரு நாள் பேசுவேன். நிறைய பேர் என்னென்னா இந்த பயான் நேரத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஜ்ராத் என்ன செய்யணும் ஹஜ்ராத் அப்படின்னா என்ன செய்யணுன்னா உட்காந்துக்க வேண்டியதான். தயவு செஞ்சு இந்த பயானுடைய டைமை அட்டன் பண்ணுங்கள், 10 to 11. இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவத்தில் சொல்கிறேன். பயானுக்கு நாங்கள் உட்காந்துருப்போம், 4 ஆஜி மட்டும் வரும், அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கன்னா சில பேர் வெளியே போயிருப்பாங்க, சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் தவாஃபில் இருப்பாங்க, சில பேர் ஷாப்பிங்கில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கூடுமான வரையும் பயான் வந்து டெய்லி நடக்கக்கூடிய 10 to 11 நேரத்தில் நடக்கிறதுல இது பண்ணிக்கங்க. மசாயில்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்குற மசாயில் கேளுங்க. जो हजरत उर्दू में बात करते हैं उनको भी हम उर्दू समझाने के लिए तैयार है. जो मसाइल पूछे तो इंशाअल्लाह हम जवाब देंगे उर्दू में. பயான் பண்ணுறது தமிழில் பண்ணுவோம். இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பர்சனலாக அவங்க கேள்விகள் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு. உருதுவில் ஏதாவது கேட்டாங்கன்னா உருதுவில் பதில் சொல்லலாம். வேறு மொழிக்காரங்களாம் இங்கே மலையாளத்துக்கு ஹஜ்ஜில் இருக்காங்களா? இன்ஷா அல்லாஹ் மார்க்க ரீதியான என்னென்னவெல்லாம் சந்தேகமோ அதையெல்லாம் முதல் விஷயம் ஓப்பனாக கேட்டுக்கலாம். ஓப்பனாக கேட்கலாம். ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, இது கூட தெரியலையான்னு நினைப்பாங்களோ அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சில பேர் இருப்பாங்க வயசு 60-70 இருக்கும், சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கும். இதில் வந்து கூச்சப்படவே கூடாது. ஏன்னா ஒரு பெரிய அமலை செய்ய போகிறோம், அந்த அமலை கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அதுதான் முக்கியம். பர்ஃபெக்டாக கரெக்டாக எந்த குறையும் அதில் இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு வரணும். அதனால் தைரியமாக எந்த மசாயிலாக இருந்தாலும் அநேகமாக நீங்கள் தங்கக்கூடிய அதே இடத்துல நம்மளும் ஏதாவது ஒரு அறையில் நாங்களும் தங்கியிருப்போம். எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் அந்த மசாயில்களை கேட்டுக்கலாம். இந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 1-2 விஷயமெல்லாம் பேசணும். நம்பர் 1 என்னென்னா, நல்லா நடக்கணும். நடந்தே ஆகணும். நீங்கள் என்ன ப்ரைவேட் சர்வீஸில் போனாலும் நடை இல்லாமல் எல்லாம் ஹஜ்ஜு இல்லை. ஹஜ் கமிட்டிக்காரங்க மட்டும்தான் கூடுதலாக நடப்பாங்க, நம்மளெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப நடக்கணும். நடைக்கு இப்போது இருந்தே லேசாக பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது. திடீர்னு வாக்கிங் போகிறது தான் போகிறோம். இந்த அடுத்து ஒரு 10-15 நாள் இருக்குது நம்ம கிளம்புறதுக்கு. 15 நாளைக்குள்ளே டெய்லியும் ஒரு 1/2 hour ஏதாவது வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கன்னா அங்கே நடக்கிறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து அது வந்து நடைப்பயிற்சிங்கிற பேரில் செய்கிறோம், அங்கே இபாதத்தாக செய்வோம். அங்கே நடக்கிற ஒவ்வொரு நடைக்கும் கூலி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மைதான். குறிப்பாக மினாவில் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எல்லாம் ஹஜ்ஜில் இருந்தோம், அதுக்கு முந்தின வருஷம் இருந்தோம். நாம் நினைக்கலாம் நடக்காமல் இருந்துடலான்னு, முடியாது. அங்கே காவல்துறை ஒரு ரூட்டு போட்டு இதில் போனால் போய்கிட்டே இருக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு
இந்த ஷைத்தானுக்கு கல்லெறிகிற இடத்துல இருந்து இங்கே புஷ்ரா ஹஜ் சர்வீஸ் வெறும் 400 மீட்டரில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இடம் வெறும் 400 மீட்ரு பக்கம். இந்த இந்த இடம் தான் கல் எறிகிற இடம்னா எங்கள் ரூம் வந்து இங்கே இருக்கும். உதாரணமாக சொல்கிறேன், இவ்வளவு பக்கமாக இருக்கும். நின்றா ஜம்ரத்து தெரியும் கல் அடிக்கிற இடம். ஆனால் நாங்கள் 10ஆவது நாள் கல் எரிஞ்சிட்டோம். இங்கே எரிஞ்சு முடிச்சுட்டு இப்படி போனோம். இப்படி போகும்போது எங்களை போலீஸ்காரன் இப்படி திருப்பி விட்டான். இங்கே தான் நிற்கிறோம், எங்கள் ரூம் தெரியுது, எங்கள் டென்ட்டு தெரியுது, எல்லாமே இருக்குது. போய் இப்படின்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் போனோம். 4 கிலோமீட்டர் போயிட்டு அங்கிருந்து அப்படி வந்தோம். வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சோம். இங்கே இருக்கிற என் கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ரூமுக்கே என்னை போக விட மாட்டாங்க. காவல்துறை அங்குள்ள கட்டுப்பாடு பல்வேறு ஒழுங்குகளுக்காக ஏன் இப்படி விட மாட்டேங்கிறான்னு அங்கே போய் ஒன்றும் கேட்க முடியாது. இப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களை எங்கேயோ இறக்கி விட்டாங்க. அங்கே இருந்து நடராஜா நடன்னு சொல்லி நடந்து 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 இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சு. இது வந்து ஹஜ் கமிட்டிக்கும் உண்டு, நீங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டு வந்தாலும் உண்டு, 20 லட்சம் கொடுத்துட்டு வந்தாலும் உண்டு. நடை இல்லாமல் அது கிடையாது. குறிப்பாக பிறை 10 அன்னைக்கு ரொம்ப நடக்க விடுவாங்க. அங்கே அந்த நடக்க விடுறப்போ அது நிறைய ஹாஜி கோபமாயிருவாங்க. இங்கே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, அங்கே தான் நான் சொல்கிறேன். அங்கே வந்து பயங்கர டென்ஷன். என்ன நினச்சிக்கிட்டீங்க, அப்படியா இப்படியா, நாஸ்டா இல்லை, டீயும் இல்லை, அவன் தண்ணியே இல்லாமல் இருக்கிறான். இவர் நாஸ்டா இல்லைன்ட்டு வருவார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜுடைய 5 நாள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வந்து இப்போ பஃபே சிஸ்டத்தில் உணவுகள்லாம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த நடக்கிற பிறை 10 கண்டிப்பாக சிரமம் இருக்கத்தான் செய்யும். நான் அட்வான்ஸாக சொல்லி வச்சிட்றேன், நடைப்பழக்கம் வேண்டும். ஹஜ்ஜில் நீங்கள் எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவு நன்மை. உள்ளூரில் நடந்தால் தொப்பை குறையும், அங்கே நடந்தால் தவாபு ஏறும். அங்கே வெயிட்டு ஏறுறதுக்காக நடக்கிறோம். தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் தவாபு கிடைக்கும். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஒரு ஹதீஸ் வருது, அஜ்ருக்கும் அலா கத்ரி மஷக்கத்திக்கும். நீங்கள் எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அவ்வளவு கூலி அதிகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளிவாசல் இங்கே பக்கத்தில் இருக்குது. இவர் வந்து நடந்து போகிறார் பள்ளிவாசலுக்கு. நான் ஜம்முன்னு ஸ்கூட்டரில் போய் இறங்குறேன். என்னை விட இவருக்கு நன்மை அதிகம். காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு இவர் நடந்து போயிருக்கார், அதுக்கு இவருக்கு நன்மை உண்டு. நான் சொகுசாக போய் காரில் இறங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு. யார் யார் எவ்வளவு கஷ்டமோ அதுதான். நீங்கள் ஒன்றும் இப்படி சொல்கிறதுனால பயப்பட வேணாம். இவர் என்னமோ நம்மளை பயமுறுத்துகிறாரு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாம். கூடுமானவரை அல்லாஹ் லேசாக்கி தருவான். அதற்கு நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 2வது விஷயம், ஹஜ்ஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்துக்கும் சபுரை தரணும், பொறுமையை தரணும். அதாவது எவ்வளவு தூரம்னா, ஹஜ்ஜில் ஆல்மோஸ்ட்டு சண்டை வராத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கோபம் சண்டையெல்லாம் வரும். சைத்தான் அவனால் முடிஞ்ச முயற்சி செய்வான்ல. பார்த்தா கணவனும் மனைவியும் சண்டை போட்டு நிற்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே 2ம் ஒட்டிக்கிட்டு போகும். வரும்போது அவர் அந்த வழியாக வர்றாரு, இவர் இந்த வழியாக வர்றாரு. என்னென்னா, அங்கே போட்ட சண்டை, காபாவில் வச்சு சண்டை, மதீனாவில் வச்சு சண்டை, அரஃபாவில் வச்சு சண்டை. அல்லாஹ் அக்பர். அது என்னன்னு தெரியல, வராதவங்களுக்கெல்லாம் அங்கே கோபம் வருது. இது கொஞ்சம் பொறுமை வேணும். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஹாஜி மூலியமாக டிஸ்டர்ப் இருக்கலாம், பாதையில் டிஸ்டர்ப் இருக்கலாம், சாப்பாட்டில் டிஸ்டர்ப் இருக்கலாம். தவாஃபு செஞ்சுட்டு இருக்கும்போது எவனாவது சர்ன்னு வந்து ஒரு இடி இடிப்பான். அதுவும் நம்ம இந்தியாக்காரங்க உடம்பு பலவீனமாக இருக்குது. அந்த நைஜீரியன்ஸு சூடானியன்ஸ் எல்லாம் வந்து இடித்தான்னா ஒரு அரை அந்த பக்கம் போய் உழுகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த இதாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு வேண்டும். ஒரு முடிவு, இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறப்பவே நாம் ஒரு முடிவு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் திரும்பி வர்ற வரையும் நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். யார் மனசும் நோகிற மாதிரி நான் நடக்க மாட்டேன். அது மெயின். அது பக்கத்தில் உள்ள ஹாஜி அந்த இடத்துக்கு சண்டை நடக்கும், தெலகானியை வைக்கிறதுக்கு சண்டை நடக்கும். இந்த மினான்னு சொன்ன உடனே டென்ட்டு அதெல்லாம் ஜம்முன்னு இருக்குன்னு நல்லா நினைக்க வேண்டாம். மினாவில் நமக்கு கொடுக்குற பெட் இருக்கு இல்லையா, கபருக்குழியை விட சின்னது.
கபரு குழி கூட கொஞ்சம் நல்ல விசாலமாக இருக்குன்னு வைங்களேன். கபரு குழியை விட சின்னது. நல்லா கொஞ்சம் பெரிய உடம்புக்காரெல்லாம் படுத்தாருன்னா பெட்டு தெரியாது, அவர் மட்டும்தான் இருப்பார். பெட்டு கீழே இருக்கும். கையை போட்டார்னா பக்கத்தில் உள்ளவங்க மேலே தான் படும். அப்படி ஒரு குறைந்த இடம்தான். கொஞ்சம் விசாலமாக எனக்கு பை வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, எனக்கு பேக் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, இட்ஸ் நாட் பாசிபிள், முடியாது அதெல்லாம். அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பதற்குள்ள சூழல் ரொம்ப முக்கியமானது. அதனாலேயே இன்னமும் தெரியல, நீங்கள் குரானில் 2வது ஜுஸுவில் ஹஜ்ஜினுடைய பாடத்தை எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆயத்திலேயே அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத், இந்த ஆயத்தில் சொல்கிறான், தஸவ்வது ஃபஇன்ன கைரஸாதி அத்தக்வா. தஸவ்வது, நீங்கள் பேக்கேஜ் எல்லாம் தயார் பண்ணுங்க, பொட்டி படுக்க சாப்பாடு சாமானம் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த சாமானாக தக்வாவை எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சும்மா நம்ம பாணியில் சொன்னால் துணிமணி, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் அது இது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்புன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நிறைய தக்குவாவை பொட்டிக்குள்ளே வைக்கணுமா. தக்குவாவை பொட்டிக்குள்ளே வைக்கணும், கொஞ்சம் பொறுமை சபுரு இதெல்லாம் பொட்டிக்குள்ளே வைக்கணும். மெயின் அதுதான். ஹஜ்ஜினுடைய பாடத்தில் ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் தான் அரஃபாவை பற்றி பேசுகிறான், இதுக்கப்புறம் தான் முஸ்தலிஃபாவை பற்றி சொல்கிறான், என்ன துவா செய்யணும்னு சொல்கிறான். அதனால் ரொம்ப முக்கியமானது நம்முடைய பிரயாணத்தில் இதுதான். இவைகளெல்லாம் கவனமாக கையாளப்பட வேண்டும். மதீனாவில் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஷார்ட்டாக மதீனாவில் என்ன பண்ணுவோம், ஹஜ்ஜில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத மாத்திரம் சும்மா சில வரிகளில் சொல்கிறேன், டீட்டெயில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஷார்ட்டாக மதீனாவை பொறுத்தவரையும் நம்ம முக்கியமான வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்லுவது, 2வது மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது, 3வது வேலை மஸ்ஜிது நபவியில் அந்த ரவுதத்துல் ஜன்னான்னு ஒரு இடம் இருக்குல்ல, சொர்க்க பூங்காது, அந்த இடம் பச்சை கார்பெட் இடம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லா படுத்திருக்கிற அவர்களின் இடத்திற்கும் அவர்கள் தொழ வைத்த மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட இடம், அதில் தொழுகணும், போய் தொழுகணும், துவா செய்யணும். அதெல்லாம் இப்போ நம்மளாக போக முடியாது, சவுதி அரசு அதை பை அப்பாயின்மெண்ட் ஆக்கிட்டாங்க. அப்போது அப்பாயின்மெண்ட்டு போடுவோம், ஒவ்வொரு ஹாஜிக்கும் அப்பாயின்மெண்ட்டு போடுறப்போ அவன் எந்த டைம் நமக்கு சொல்கிறானோ அந்த டைம் போகணும். உதாரணமாக மத்தியானம் 3 to 3:30 அப்படின்னு உங்களுக்கு போட்டால் நாம் ஒரு 2:30 மணிக்கு 1 hour பிஃபோராக அந்த இடத்துல நிற்கணும். கரெக்டாக அந்த டைமில் நம்மளை வாங்கி பார்த்துட்டு நம்ம பேர் இதெல்லாம் பாஸ்போர்ட் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களை விசாவை பார்த்துட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஒரு 1/2 hour தொழுகிறதுக்கு வாய்ப்பு. பெண்களுக்கும் தனியாக அப்பாயின்மெண்ட், அவர்களுக்கு தனி வழியில் அவங்க தொழுகிறதுக்கும் ஏற்பாடு உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த அப்பாயின்மெண்ட்டு போட்டு இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக ரவுதாவில் தொழுகுவோம் இல்லையா. அந்த இது 3 இதாச்சு. ரவுதாவில் சலாம் சொல்கிறது, மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது, அதுக்கப்புறம் பச்சை கார்பெட் இந்த ரவுதத்துல் ஜன்னாவில் தொழுகிறது. 4வது மீதி நேரமெல்லாம் என்னென்னா மஸ்ஜிது நபவியில் சும்மா 5 நேரம் தொழுக போகலாம். ஏன்னா அங்கே உம்ரா கிடையாது, தவாஃப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது போகிறப்போவெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்கவுங்க ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லிட்டு வரணும். ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட்டு போகிறப்ப தான் நம்ம குரூப்பாக போவோம். மற்றபடியெல்லாம் அவங்க லாட்ஜிலேருந்து அவங்கவுங்களா தொழுகைக்கு போய்க்கணும், போகிறப்போலாம் சலாம் சொல்லிக்கணும். வாய்ப்பு கிடைச்சா போகிறப்போலாம் சலாம் சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம 5 நாள் இருக்கிறோன்னா 5 நாள் 4 நாள் முழுக்க நம்ம சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் 3 வேலைகள் முடிஞ்சது. பெண்களுக்கு மதீனாவில் மட்டும் தனி இடம், எல்லாம் கலந்து நிற்க வேண்டியதில்லை, ஹாலே தனி. பல்லாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெண்களுக்கான தொழுகை பள்ளிவாசல், அதில் இருந்து உள்ள அவங்க அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க தனியாக சலாம் சொல்கிறதுக்கு செப்பரேட் வழி, அவங்க ரவுதத்துல் ஜன்னாவில் தொழுகிறதுக்கும் செப்பரேட் ஏற்பாடுகள்லாம் இருக்குது. 3 வேலையாச்சு. 4வது மஸ்ஜிது நபவியில் இருந்து பக்கத்தில் ஜன்னத்துல் பகீ கபரிஸ்தான், நபவியிலிருந்து பார்த்தாவே தெரியும். ஜன்னத்துல் பகீயுடைய கபரிஸ்தானில் ஜியாரத்து செய்யணும். சுமார் 10,000 12,000 சஹாபாக்கள் அடங்கின இடம். அந்த கபரிஸ்தானில் ரசூலுல்லாஹ் எக்கச்சக்கமான மையத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அடக்கியிருக்காங்க. குழியில் இறங்கி அவங்க தஃபன் செஞ்சுருக்காங்க. பல கபறுகளை அங்கே விளிம்பில் உட்காந்துக்குவாங்க, அடக்க முடிகிற வரையும் அவங்க பார்ப்பாங்க. ஒரு பாக்கியம் நிறைந்த இடம்.
எல்லா நேரமும் திறக்க மாட்டாங்க. காலையில் ஒரு தடவை திறப்பாங்க, அசருக்கு பிறகு ஒரு தடவை திறப்பாங்க. அங்கே அசர் சுமார் 3:45 4 மணி. அந்த நேரங்களில் நம்ம போய் ஜியாரத்து பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஜனாசா கொண்டு போகிறப்ப பின்னாடியே போனோம்னா வேகமாக ஜனாசாவை எடுத்துகிட்டு போவாங்க. ஜனாசாவுக்கு கபிரிஸ்தானுடைய கேட்டு ஓப்பன் ஆகும். அவங்க பூரா குழி இது பண்ணி அடக்கி முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஜியாரத்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு விஷயம். கபருக்கு முன்னாடி இப்படி கையை ஏந்திட்டு நிற்கிறது அங்குள்ள போலீஸு விடமாட்டாங்க. முடிஞ்சால் நீங்கள் கையேந்தி துவா செய்யலாம், அல்லாட்ட தான் கையேந்துடும், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கையேந்தலை நம்ம. அப்போது அப்படி போலீஸ்காரங்க விடலை அப்படின்னா கையை தொங்க போட்டுகிட்டே இது பண்ணலாம். நல்ல நேரம் கிடச்சிதுன்னா யாசின் சூரா மாதிரி ஏதாவது ஓதி ஜியாரத்து செய்யலாம். இல்லை அந்த அளவுக்கெல்லாம் ஓதருக்கு விடமாட்டாங்க அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா, குல்ஹுவல்லா வஹது, இந்த மாதிரி தெரிஞ்ச சூறாக்களை ஓதிட்டு நம்ம வரலாம். அதன் மூலமாக நம்ம நோக்கம் அவங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாட்ட நன்மையை நம்ம கேட்போம், அவர்களுக்கும் நமக்கும். இதுதான் ஜியாரத்து ஜன்னத்துல் பக்கி. இது 4வது. மதீனாவில் இருக்கிறப்ப நம்ம செய்கிற 5வது வேலை ஒரு ஜியாரான்னு கூட்டிகிட்டு போவாங்க. இன்ஷா அல்லா நம்ம தங்கியிருக்கிற 4 நாளில் 5 நாளில் ஒரு நாள் காலையில் இன்ஷா அல்லா ஃபஜ்ருக்கு பிறகு கிளம்புவோம், லொஹருக்கு வந்துடுவோம். அதில் நமக்கு குபா மஸ்ஜித் கூட்டிகிட்டு போவாங்க. 2 கிபிலா உள்ள பள்ளின்னு ஒரு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஹந்தக்குன்னு சொல்லி அகழ் போர் நடந்த இடத்துல 7 பள்ளிவாசல்கள் அங்கே வரிசையாக இருக்கும். அங்கே பெரும்பாலும் இறங்கிறதில்ல, காட்டுவாங்க. இதெல்லாம் ஜியாராவில் வரும். இது எல்லாம் நம்ம பூராத்தையும் காட்டுவாங்க, பார்ப்போம். ஆன் தி வே போயிட்டுருக்கிறப்பவே நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்த சவுரு குகை, அதை காட்டுவாங்க. குகையிலெல்லாம் மேலே ஏற முடியாது, நீங்கள் மலையில் கீழே நின்று காட்டுவாங்க. இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம தொழுகிற மாதிரி வாய்ப்புள்ள பள்ளிவாசல்களில் டக்குன்னு தக்பீர் கட்டி 2 ரக்காய் தொழுதுடணும், ஒதுவோடு இருக்கணும். அடுத்தது இல்லையா, டக்குன்னு ஒரு துவா செய்யணும். நிற்கிற மாதிரி இடம், இந்த மாதிரி தான் சவுரு குகை அப்படின்னு காட்டுறாங்க, அல்லது மக்காவில் இதுதான் ஹீரான்னு காட்டுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஒரு துவா மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்கிறது, அதனுடைய முறை, அப்போ என்ன சொல்லணும், மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, வேறவங்களுடைய சலாமை எப்படி எல்லா டீட்டெயிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாம் மதீனாவுக்கு முன்னாடி பேசுவோம். அல்லது மதீனாவுக்கு நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஷார்ஜாவில் நமக்கு ஒரு 2 hours 2.5 hours இருக்குது ஏர்போர்ட்டில். நம்ம இறங்கி டிரான்சிட்டில் அடுத்த ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு நம்ம போய் மதீனாவில் இறங்கி முதல் கட்டமாக என்ன செய்யணுங்கிறது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்போ சொல்லி தருவோம். இப்போலாம் எல்லாத்தையுமே சொன்னால் மறந்துடும். இதெல்லாம் மதீனாவுடைய அமல்கள். அடுத்து ஹஜ்ஜுடைய அமல்களை அதுக்கு முன்னாடி விரிவாக நாம் மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா எல்லாத்த பற்றி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். மக்காவில் உம்ரா நம்ம மதீனாவிலிருந்து போகிற வழியில் எஹ்ராம் கட்டிட்டு போவோம். எஹ்ராம் கட்டிட்டு போகும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் கொஞ்சம் கவனிக்கணும் கரெக்டாக. ஹாஜிகள் 4 விஷயந்தான், 4 வேலை முக்கியமானது. 1, எஹ்ராம் கட்ட வேண்டும். 2, காபத்துல்லாவை 7 முறை சுத்த வேண்டும். 3வது 7 சுற்று சுற்றினதுக்கு அப்புறம் போய் 2 ரக்காயத்து தொழுகணும். இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய பாத கூண்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு கடலில் கூண்டு வச்சுருப்பாங்க. அந்த கூண்டுக்கு பின்னாடி கடைசி எங்கே வேணாலும் நின்று 2 ரக்காயத்து தொழுகணும். ஆக தவாஃப் முடிஞ்சிருச்சு. எஹ்ராம், தவாஃப் இந்த 2 ரக்காயத்து இன்க்ளூடிங் தான், தவாஃப் தனி இல்லை. 3வது சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடணும், நடக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, 700 மீட்ரு அது. இதுதான் சஃபா, அந்த எண்டு தான் மர்வா. இங்கிருந்து அங்கே போனால் 1, அங்கிருந்து இங்கே வந்தால் 2, திரும்ப எகைன் இங்கிருந்து அங்கே போனால் 3, அங்கிருந்து இங்கே வந்தால் 4, இப்படியே 5, 6, 7. சஃபாவில் 1வது சுற்று தொடங்கிய பயணம் 7வதுல முடியும். எங்கே முடியும்? மர்வாவில் முடியும். சஃபா மர்வா இந்த 2க்கு இடையில் இந்த லைட்டு 2 லைட்டுக்கு இடையில் ஒரு பச்சை லைட்டு எரியும். பச்சை லைட்டு, பச்சை பெயிண்ட் அடித்து பச்சை இது போட்டிருப்பாங்க. அந்த இடம் மட்டும் ஆண்கள் மாத்திரம் தோளை குலுக்கி தொங்கோட்டமாக ஓட வேண்டும். அதாவது ரொம்ப
ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதல்ல, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரிலாம் இல்லை. சும்மா தோள்களை குறுக்கி கொண்டு ஓட வேண்டும் அந்த இடம் மட்டும். அப்புறம் நார்மலாக நடக்கணும். நார்மலாக நடந்தால் போதும். அவங்கவுங்க ரொம்ப முடியாதவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறனா உட்காந்துக்கலாம். நான் ஏன் நடக்கணுங்கிறத ஆரம்பத்திலே சொன்னேன்னா, யோசித்து பாருங்கள், 700 மீட்டர் சஃபா டு மர்வா. இதை அப்படி 7ஆக போடுங்க. 7 49, 490 எவ்வளோ, 4900 மீட்டர், ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர். ஒரு சஇ என்பது சஃபா மர்வாவுக்கு இடையில் 5 கிலோமீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர் நம்ம வந்து நடக்கிற அளவுக்கு உள்ள எல்லாம் கொடுத்துருவோம் அந்த தெம்பை இன்ஷா அல்லாஹ். போன உடனே நம்ம ஜம்சம் நல்ல வயிறு நிறைய ஜம்சம் குடிப்போம்ல, அதில் ஒரு புது தெம்பு வந்துடும். 60 வயசுலாம் 50 வயசு ஆயிரும், ஒரு 10 வயசு குறையும்னு நினச்சிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல தெம்பு வந்துடும். நாம் இதையெல்லாம் செய்வோம். 3 வேளை முடிஞ்சது உம்ரால. 4வது வேளை தலைமுடி எடுக்கணும். ஆண்கள் தலைமுடி எடுக்கணும். மொட்டை பெட்டர். இல்லை முடி தான் வெட்டுவோம், நம்ம மொட்டையெல்லாம் அவ்வளோ அடிக்கிறது இல்லைன்னா தாராளமாக அதுவும் கூடும். அது வேறு. சிறப்பானது முழுசாக மொட்டை அடிச்சிடுறது தான். அது முடிஞ்சது. இதோட உம்ரா முடிஞ்சது. ஹஜ்ஜினுடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக சொல்லித்தருவோம். லேடிஸு அங்கே மருவா வரைக்கும் சுற்றிட்டு அங்கேயே நின்றெல்லாம் முடி வெட்டக்கூடாது. அவங்க ரூமுக்கு போயிடணும். போயிட்டு இந்த விரலில் ஒரு சுத்தளவு, ஒரு முடியை இப்படி இப்படி சுத்தனா ஒரு சுற்று இத்தனூன்னு முடி வரும், அதை மட்டும் வெட்டணும். ஒரு விரல் அளவுக்கு முடியல, இந்த விரலில் ஒரு ரவுண்டு அப்படி சுத்தனா, அதுலேயும் சுண்டு விரலை சுத்தினா கூட போதும். இப்படி சுற்றி அதை மட்டும் கட் பண்ணால் போதும். இதுதான் பெண்களுக்கான தலைமுடி எடுத்தல். ஆக ஏஹராம், தவாஃப், சாயி, முடி வெட்டுதல், இந்த 4 தான் உம்ரா. இனி வந்து இதுவெல்லாம் பிரயாணத்தினுடைய பேசிக்காக உள்ள ஏற்பாடுகளை சொல்லிட்டேன். நான் துவக்கத்திலிருந்து ஒன்ஸ் அகைன் நான் வந்து சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். கிளம்பி போகக்கூடிய எல்லா ஹாஜிகளும் துவா செய்யணும், ஆசைப்படணும். இது ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னேன். 2வது விஷயம், தக்வா எடுத்து வைக்கணும், பொறுமை எடுத்து வைக்கணும். இந்த 2 தான் சாமான்களை எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது. இது வந்து 2வது விஷயம். 3வது, மதீனாவுக்கு போகிறோம், மதீனாவில் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் சொல்லிட்டோம். 4வது விஷயம் மக்காவுக்கு போய் உம்ரா செய்கிறது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லியிருக்கிறோம். இது விஷயம். இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய போகிற பயண ஏற்பாடு சம்பந்தமாக, அங்கே போய் நம்ம செய்கிற முக்கியமான சில விஷயங்கள் சம்பந்தமாக, இனி ஆஜிகள் அவங்களுக்குள்ளே உள்ள விஷயங்களை, சந்தேகங்களை, நிறைய கண்டிப்பாக வரும் சந்தேகம். எதாக இருந்தாலும் ஓப்பனாக நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நம்ம சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்குவோம்.